இவங்களை தேசிய இனமாக அங்கீகரித்தா மாத்திரம்தான் சகல உரிமையும் கிடைக்கும் எங்களுக்குங்கிறதுல என்ன விட்டு நிலைப்பாடு. இப்போ வந்து இந்த இடத்துல வந்து ஆர்ப்பாட்டம் செஞ்சு விட்டுருக்காங்க. காரணம் இதுவரைக்கும் ஒரு சலுகை கூட இவங்களுக்கு கிடைச்சதில்லை. போராட்டத்தை உடச்சி விடுறது தான் பார்க்குறாங்க தவிர சில அரசியல்வாதிகள் போந்து இந்த போராட்டத்துக்கு ஒற்றுமையை தர்றதா யாரும் இதுவரையும் வரல. எங்களுடைய தோட்டங்கள் போயிடுச்சு, எங்களுடைய மரக்கறி போயிடுச்சு, நாங்கள் இந்த இடத்துல வந்து போராடலை. எங்களை அடிமைப்படுத்தி இந்த தொழிலை வச்சு ரத்தத்தை உறிஞ்சி ஒரு ஜனாதிபதிக்கு சொல்கிறேன் என்ன கேட்டால், இப்படி ஒரு நிலைமையில் அந்த ஆக்களை கொண்டாந்து வச்சுக்கிட்டு நாங்கள் இப்படி இருக்கிறது என்னத்துக்கு எப்படி சாத்தியப்படும்? அதை நம்புறதை விட பிச்சை எடுக்கலாம். இந்த போராட்டத்துல எங்களுக்கு எந்த ஒரு முடிவும் கிடைக்காட்டி திரும்ப நாங்க அந்த போராட்டத்துக்கு தான் இறங்குவோம். ஜனாதிபதி நிறைய சலுகை கொடுக்குறோம், இது வரைக்கும் எங்களுக்கு உரிமை கிடைக்க மாட்டேங்குது. தண்ணி இல்ல, எந்த ஒரு வசதியுமே இல்ல. எங்களுடைய எம்பிஆர் ரிப்போர்ட் வந்து 2ஆம் கட்ட பக்கத்துல தான் இருக்கு. ரெண்டு பக்கத்து சிலி போன இடத்துலயே போயிட்டு இருக்கலாம்னு சொல்ற நேரத்துல இந்த எம்பிஆர் ரிப்போர்ட் மேலே எங்களுக்கு சந்தேகமா தான் இருக்குது. நாங்க செத்தாத்தா அப்படி நீங்க எல்லாம் செய்வீங்களா? எங்கள்ல யாராவது சாவணுமா? நாங்க அப்படி போயிட்டு இருந்து எங்களுக்கு உயிருக்கு ஒரு உத்தரவாதம் இல்லாம நீங்க போயிட்டு எங்களை வணக்கம். இது தமிழ் திறனில் ஆர்ஜி தமிழா. நான் உங்க ஆர்ஜி பிரகலாதன் ஹேண்ட் கேஜே திவா. ஓகே, இன்னைக்கு நாங்கள் நிற்கக்கூடிய பகுதி எங்கே அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நுவரேலியாவில் இருக்கக்கூடிய கந்தப்போல பகுதியில் தான். கண்டினியூ இதுக்கு முன்னாலே வந்து பல வீடியோக்கள் அங்கே போட்டிருந்தோம். அது தொடர்ந்து தான் வந்து இப்போ திரும்ப வந்திருக்கோம். ஆமாம், என்ன விளக்கம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், நாங்கள் போன தடவை மறைக்கல வந்து அவங்களோட வீடெல்லாம் போய் நாங்கள் ரெடியாக வந்து உங்களுக்கு காட்டியிருப்போம். அதில் ஒரு சில பேர் வீடு வந்து முற்றாவும் வந்து இல்லை. ஆனால் அந்த இடத்துல இருக்கிற கிராம உத்தியோகஸ்தர் வந்து முக்கியமான ஆட்கள் எல்லாம் வந்து திரும்ப நீங்கள் அந்த இடத்துல போய் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அனுப்பியிருக்காங்களாம். என்ன அந்த கோயில் மண்டபத்தில் இருக்கலான்றதுக்காக வந்து ஒரு குறிப்பிட்ட ஆக்களை மட்டும் அங்கே வச்சு மிச்ச ஆக்கள் அனுப்பிட்டாங்களாம். சில பேருக்கு வீடே இல்லாத ஆக்களுக்கு எல்லாம் வந்து நீங்கள் போய் இருக்கலாம்னு அனுப்பிட்டா நாங்கள் எங்கே போய் இருக்கிற அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்காங்களா அவங்க. ஸோ அப்போ அதுக்கு நாங்கள் வந்து அவங்க இன்றைக்கு வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் செய்கிறாங்க, ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் வந்து செய்கிறாங்க. அதுக்கு வந்து சொல்லியிருந்தவங்க எங்கள்கிட்ட வந்து நாங்கள் இப்படி செய்ய போகிறோம்னு சொல்லி. உண்மையிலே வந்து ஜனாதிபதியால் வந்து அறிவிப்பு உங்களுக்கு வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். வீடு இல்லாதவங்களுக்கு வந்து வாடகைக்கு வழியில் வந்து வீடு எடுத்து கொடுக்குறதுக்கு 3 மாத வாடகை காசெல்லாம் வந்து கொடுப்போம் அப்படின்ற மாதிரி எல்லாம் அறிவிச்சிருந்தவங்கள வந்து அப்படி உண்மையிலே வந்து அவங்கள வெளியில் போச்சுனாலும் ஒரு வீடு எடுத்து வாடகைக்கு விட்டுருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஸோ உண்மையிலே வந்து அந்த மக்களோட கஷ்டத்தை வந்து சொல்ல துயரம். ஆனால் வந்து அதுக்காக வந்து அரசாங்கத்துக்கு எதிர்த்து போராட்டம் நடத்துகிறாங்க. அதை தாண்டி வந்து முக்கியமாக ஜனாதிபதியை கண்ணில் படணும் பண்ணுறதுக்காக வந்து. ஸோ ஏனெண்டா வழியில் இருக்கிற நிறைய பேர் தான் சில தப்புகள் வந்து பண்ணுவாங்க. மெயின் இடங்களில் அவங்களுக்கு தெரியும் நல்ல கவர்மெண்ட் அதுலேருந்து அவங்களோட கண்ணுக்கு எடுத்துகிட்டு போகணுன்றதுக்காக வந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை வந்து செய்கிறதா வந்து சொல்லியிருந்தவங்க. ஸோ அந்த இடத்துல நாங்கள் வந்திருக்கோம். இப்போ நேரடியாக வந்து அதை பார்க்கலாம். கண்டிப்பாக. அதாவது வந்து இப்போ உங்களுக்கு தெரியும் வந்து யாழ்ப்பாணம் தையிட்டியில் வந்துட்டு ஆர்ப்பாட்டங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறது. அண்ட் அதே மாதிரி தான் அதாவது அங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையில் மீடியா சப்போர்ட்டுக்கு வந்து நிறைய பேர் நிற்பாங்க. ஆனால் இங்கே வந்து கண்ணுக்கு தெரியாத பல கிராமங்கள் மறைஞ்சு கிடக்குது. இங்கே இவங்க ஜனாதிபதியோட பார்வைக்கே சரி, உலக நாடுகளோட பார்வைக்கே சரி கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க போராடுற போராட்டங்கள் கண்டிப்பாக வெளியில் தெரிஞ்சாகணும். நிறைய பேர் எங்ககிட்ட வந்து கேள்வி கேட்டிருந்தீங்க, தையிட்டியில் எவ்வளோ பிரச்சனைகள் நடத்தி கொண்டிருக்கேன் தம்பி, நீங்கள் இப்போ இந்த டைமில் மலையம் போய் கொண்டிருக்கீங்க அப்படி சொல்லி. உண்மையில அந்த பக்கங்களில் வந்து சப்போர்ட்டுக்கு ஏராளமான பேர் இருக்காங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் இங்கே சப்போர்ட்டுக்குன்னு சொல்லி வந்து பெரும்பாலான அந்த மீடியாக்கள் யாருமே வந்து கிடையாது. ஸோ அதனால தான் வந்து யாழ்ப்பாணத்தில் தையிட்டிலே வந்து இதே நாட்களில் போராட்டங்கள் வந்து நடந்து கொண்டிருக்கு. அண்ட் அதே மாதிரி இவங்களும் நில உரிமைகள் கேட்டு, தங்களுக்கான வீடுகளை வந்து கேட்டு, தங்களுக்கான பாதுகாப்புகளை கேட்டு, தங்களுக்கான உடைமைகளை கேட்டு இன்னைக்கு இந்த ஒரு ஆர்ப்பாட்டத்தை வந்து மேற்கொள்றாங்க. ஆமாம், உண்மையில வந்து அதை நம்ம பார்க்க போகிறோம். பார்ப்போம். ஆலய மண்டபத்துக்கு வந்து
நாங்க ஒரு மாசம் 35 நாள் கிட்டத்தட்ட நாங்க இருந்தோம். எங்களுக்கு எம்பிஆர் ரிப்போர்ட் வந்த கைக்கு உங்களுக்கு முடிவு சொல்றோம்னு சொல்லியிருந்தாங்க. எம்பிஆர் ரிப்போர்ட் 1ஆம் தேதி பகல் வந்து எங்களுக்கு எம்பிஆர் ரிப்போர்ட் வந்துருச்சு. கொங்கோடியாவில் உள்ளவங்களுக்கெல்லாம் எம்பிஆர் ரிப்போர்ட் வந்துருச்சு. உங்க வீடுகளுக்கெல்லாம் நீங்க போகலாம் அப்படின்னு எங்கெல்லாம் சொல்லிட்டாங்க. அதை மீறி நாங்க அந்த கேம்ப்ல 2 நாள் இருந்தோம். அதுக்கு பிறகு கிராம சேவகன் சொல்லிட்டாரு, உங்களுக்கு முடிவு சொல்லியாச்சு, நீங்க போய்தான் ஆகணும்னு சொல்லிட்டாரு. அதனால நாங்க நேற்று எங்க வீடுகளுக்கு போயிட்டோம். அங்க போய் பார்த்தா எங்க வீடுகள் நிறையெல்லாம் மண்ணு நிறைஞ்சு கிடக்குது. தண்ணி இல்ல, எங்க வீடுகள்ல தண்ணி இல்ல, எந்த ஒரு வசதியுமே இல்ல. எங்களோட எம்பிஆர் ரிப்போர்ட் வந்து 2ஆம் கட்ட பக்கத்துல தான் இருக்கு. මාසයි දවස් 9ක් මේ ඔය ඉන්නවා අපිට කිසි උදව්වක් රජෙන් නැහැ. අපිට මොනවද කරන්න අපි? පාරමේ ඉන්නද නැත්නම් කොහේද මැරෙන්නද? මොකක්ද මේක දෙන්නේ ඔයගොල්ලෝ? මේ රජයට අපිට මොනවද කරන්නේ? අද දවස් 15ක් මේ දවස් 10කුයි දවස් 9ක් අපි මේ දුක් විඳගෙන ඉන්නවා. මේකට මොනවද මේ ඇමතිතුමාලා ඉන්න රජයේ මේ ඉන්නේ ඔක්කොම මොනවද කරන්න අපිට? අපි නැරෙන්නද මෙහෙම ඉඳලා කියන්න බලන්න ඕගොල්ලොම. இப்படி ஒரு இடத்துல வந்து தஞ்சை அடைஞ்சிருக்கோம். அது வந்து எங்களுக்கு நிரந்தரம் இல்லாத இடமா எங்களை கொண்டாந்து நிப்பாட்டினாலும் இன்னைக்கு எங்களுக்கு அந்த என்ஆர்ஆர் ரிப்போர்ட் வந்து வீடுகளுக்கு போக சொல்லிட்டாங்க. ஆனா நாங்க எப்படி மறுபடியும் அதே போயிட்டு அந்த பாரியளவான சேதத்துல எப்படி போயிட்டு நாங்க வாழணும்னு இந்த அரசாங்கம் எங்களை சொல்லுதுன்னு எங்களுக்கு தெரியல. அரசாங்கத்துல உள்ளவங்களோ இல்லாட்டி வேற யாருமே வந்து அந்த இடத்துல இருந்து என்ன நிலைமையில இருக்கும் எப்படி இருக்குன்றது பார்த்து எதுவும் சொல்லல. ஆனா அந்த என்ஆர் ரிப்போர்ட்ல சொல்றாங்க அந்த 75 மில்லிமீட்டருக்கு மழை மேல வந்தா மட்டும் அந்த இடத்துல இருந்து வர சொல்லி. நாங்க எந்த நம்பிக்கையில போயிட்டு அந்த இடத்துல இருக்கிறோம் அப்படின்றத வந்து அந்த அரசாங்கத்தாக்கள் ஏன் யோசிக்க மாட்டேங்கிறாங்க? கொஞ்சம் வந்து பாருங்க, சின்ன சின்ன பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு போறதுக்கு ரோட் இல்லாம வர்றதுக்கு ரோட் இல்லாம அந்த பக்கம் ரோட்டெல்லாம் பாரியெல்லாம் கீழே இறங்கி இருக்குது. அந்த இடத்துல நாங்க போயிட்டு மறுபடி பாலம் போட்டு தரோம் இருங்கன்னு சொன்னாலும் எங்களால எப்படி நாங்க போயிட்டு இருக்க இயலும்? நிம்மதியான இருக்க இயலுமா? எங்களுக்கு வேற எந்த உதவி செய்யாட்டியும் பரவாயில்ல. அரசாங்கத்துல உள்ளவங்க தயவு செஞ்சு வந்து பாருங்க, பார்த்து எங்களுக்கு ஒரு நல்ல முடிவை தரணும்னு நாங்க வேண்டிக்கிறோம். சின்ன சின்ன பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு இருக்கோம். திடீர்னு ஒரு 12 மணி வாக்குல நைட்டுக்கெல்லாம் மழை வந்தா நாங்க எப்படி அந்த ரோட்ல தூக்கிக்கிட்டு வாரது? ரோட்டெல்லாம் இருந்த ரோட்டெல்லாம் போயிட்டு மலையோட மலையா போயிட்டு எல்லாமே பெரிய பெரிய ஆறா இருக்கு. அதுல இருந்து பாலை போடுறது அந்த எப்படி நாங்க பாலை போடுவோம்? எஸ்டேட் உள்ளவங்க போயிட்டு பாலை போடுங்கன்னு சொல்றீங்க. எங்கிட்ட இருந்து நாங்க எங்கிட்ட போயிட்டு பாலத்தை போடுவோம்? போடுற பாலம் உறுதியா இல்லைன்னா நாங்க எப்படி மீண்டு வர்றது? ஒருவேளை நாங்க செத்தாத்தா அப்படி நீங்க எல்லாம் செய்வீங்களா? எங்கள யாராவது சாவணுமா? நாங்க அப்படி போயிட்டு இருந்து எங்களுக்கு உயிருக்கு ஒரு உத்தரவாதம் இல்லாம நீங்க போயிட்டு எங்களை எப்படி இருக்க சொல்றீங்க? இதுக்கு ஒழுங்கான ஒரு முடிவு அரசாங்கத்தால சொல்லலன்னு சொன்னா போராட்டம் மட்டும் இல்ல பாரியளவான சேதங்களையும் உயிரிழப்புகளையும் இந்த அரசாங்கம் காங்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துவோம். நாங்க මේ ගෙවල් වලට පස් කඩාගෙන ඇවිල්ලා ඒක 25000ක් දෙනකොට ඒක තාම දුන්නෙත් නැහැ GSA එක බැලුවෙත් නැහැ. දැන් එකපාරෙන් මෙතනින් අපිට යන්න කියනවා. මේ යන්න කිව්වට අපිට ගිහිල්ලා ඉන්න තරම් මේ හිතේ ධෛර්යයක් නැහැ. ගිහිල්ලා ඉන්න කිව්වට අපි තාමත් ඉන්නේ බයෙන් යන්න පාරක් නැහැ. ගෙවල් වලට ගොඩක් ප්‍රශ්න වෙලා තියෙන නිසා තමයි අපි මෙතන ඉන්නේ තාමත්. මේ මෙහෙම තියෙද්දි ඇයි අපිට තාමත් මේ රජේ මොනවද කරලා දෙන්න බැහැ කියන්නේ? எங்களுடன் சேருங்கள், எங்களுடன் சேருங்கள், எங்களுடன் சேருங்கள். நூற்றாண்டு அடித்திரள வாருங்கள், அடித்திரள வாருங்கள். தொலைக்கைதி தொலைக்கைதி துணிதெளிவி துணிதெளிவி மீட்பார் என்று காடி இல்லை வீடு இல்லை, காடி இல்லை வீடு இல்லை, முகவரியும் முகவரியும் கொட்டுமலை புறப்படுவோம் புறப்படுவோம் ஒரு சனமே ஒரு சனமே எங்களுடன் எங்களுடன் நூற்றாண்டு அடித்திரள அடித்திரள தொலைக்கைதி தொலைக்கைதி துணிதெளிவி இது வந்து அரசுக்கான ஒரு அடையாள அழுத்தத்தை நம்ம கொடுத்துருக்கோம். உங்களுக்கு தெரியும், கடந்த 27ஆம் தேதி மண் சரிவுல எங்களுடைய வீடுகள், பாதை, பாடசாலை தண்ணி இல்லாம போயிட்டு, கரண்ட் இல்லாம போயிட்டு அரசால வலியுறுத்தப்பட்ட எந்த விதமான கொடுப்பனவுகளும் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கா? 10,000 ரூபாய் தாரேன்.
50,000 தாரேன் நான். சரியா? அதனால வீடு இல்லாதவங்களுக்கு 50 லட்சம் plus 1 கோடி ரூபாய் வந்து கொண்டு வந்து தருவோம்னு சொல்லி சொன்னாங்க அரசால. ஆனா இது வரைக்குமே என்ன நடக்கலன்னு சொல்லி சொன்னால் எந்த விதமான பலனும் இல்லாம மண் அல்லாத வீடுகள் வெடிக்கப்பட்டு ரோடு இல்லாத தண்ணி இல்லாத பாடசாலையில் வசதி இல்லாத அதே வீட்டில் பெட்டி இருக்கிறது எங்களுக்கு வழங்கப்பட்டாங்க. அதனால இது ஒரு அடையாளமாக எங்களுக்கு என்ன சொல்லிட்டோம்னா இந்த அரசுக்கு ஒரு அறைகூவல் பெற்றிருக்கிறோம். என்னன்னு கேட்டால் இது எங்களுடைய நிலைமை இல்லை. அடுத்த கட்டமாக மலையக மக்கள் அனைவரையும் அணிதிரண்டு எங்களுடைய மக்களுக்கு 20 பேச்சஸ் காணி அல்லது இருக்கின்ற வீடுகளை உறுதிப்படுத்துடன் ஒழுங்கான எம்பிஆர் ரிப்போர்ட். இது வந்து இந்த நம்பக்கூடிய ஒரு எம்பிஆர் ரிப்போர்ட் இல்லை. 2017 ஆண்டு கொங்கோடியா மிடில் யோசனைல வந்து சொல்லப்பட்டிருக்குது எம்பிஆர் ரிப்போர்ட் வந்து அங்க மக்கள் வந்து குடியேற முடியாதுன்னு சொல்லி, பாடசாலையிலையும் வந்து பிள்ளைகள் படிக்க முடியாதுன்னு சொல்லி எம்பிஆர் ரிப்போர்ட் வந்து எங்களுக்கு மலை மானியம் ஒவ்வொரு வீடுகளுக்கு மலையை அளக்கிறதுக்கான கருவிகளை ஒண்ணுமே சொல்லாமல் இந்த அரசு வந்து அதே வீடுகளுக்கு போயிட்டு இருக்க சொல்லியிருக்கலாம். இது வந்து எங்களுக்கு உகந்ததல்ல. அரசால் அறிவிக்கப்பட்டிருக்கின்ற அனைத்து விதமான நிவாரணம் எங்களுக்கு கிடைக்கணும். சரியா? வீடுகள் கட்டி கொடுக்கப்படணும். இதில் எங்களுடைய இந்த நாட்டுக்கு வந்து உழைச்சிருக்கிறோம் வந்து கடுமையாக 200 வருட காலமாக இந்த உழைச்ச மக்கள் வந்து இன்னும் என்ன செஞ்சு போராடிதான் பெற வேண்டிய சூழல்ல இருக்கிறோம். ஆகவே இது முதலாவது கட்டமாக கந்தப்பிள்ளையில ஸ்டார்ட் ஆகியிருக்கு இந்த அரசுக்கான எதிரான ஒரு போராட்டம். எங்களுடைய உரிமை வென்றெடுக்கும் வரை இந்த போராட்டம் நடக்கும், தொடரும் அப்படிங்கிறத நாங்க இந்த வலியுறுத்தி கூறுவதோடு இனி வரும் காலங்கள்ல அங்கே நின்று பாக்குறாங்க ஆக்கள் இது எங்களுக்கு மட்டும்தான் வரும்னு சொல்லி. சரியா? இன்னொரு நாளைக்கு எல்லாருக்கும் வரும் இந்த அனர்த்தம், எல்லாரும் பாதிக்கப்படுவாங்க. இந்த மக்கள் வேடிக்கை பார்க்கின்ற மக்களுக்கு வரும்பொழுது நான் சொல்றேன் என்னன்னு கேட்டால் எல்லாரும் ஒற்றுமையாக இருந்த போராட்டம் மட்டும்தான் வெற்றி அளிச்சிருக்குது. இலங்கை நாடுகள்லையும் சரி உலக நாடுகள்லையும் போராட்டம் மட்டும்தான் வெற்றி அளிச்சிருக்குங்கிறத கூறிக்கொண்டு இந்த கொட்டும் மழையும் பாராமல் எல்லாரும் வந்து உங்களுடைய உரிமைகளுக்காக போராடி இருக்கீங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து போராடி இருக்கிறோம். அதுக்கு உங்க எல்லாத்துக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஒரு போராட்டம் வரும் பொழுது எல்லாரும் ஒற்றுமையாக சேர்ந்து போராடுவோம் சொல்லி கடந்த 35 நாளாக வந்து எந்த அரசியல்வாதியும் எங்களை வந்து பார்க்கவும் இல்லை. இதுவரை எந்த கேள்வியும் நம்மளை கேட்டதில்லை. ஜிஎஸ் அதாவது கிராம நிலத்தாரி வந்திருக்காங்க, வந்து பேசி நம்ம இடத்த கேட்டா நிலதாரி முழிக்கிறாங்க. எந்த இடம் என்னன்னு தெரியல. இதுக்கெல்லாம் ஒரு நிலதாரி இந்த இடத்துக்கு வந்து நமக்கு ஒரு தீர்வு கட்டுறதுக்கு வரைக்கும் நம்ம தொடர்ந்து போராட்டம் பண்ணணும். நமக்கு 20,000 இல்லை 50,000 இல்லை 70,000 எந்த அடிப்படை அந்த வசதி ஜனாதிபதி அறிவிச்ச எந்த நிவாரணமும் இதுவரையும் கிடைச்சில்ல. எங்களுக்கு ரோடும் இல்லை தண்ணியும் இல்லை, பணியை போகும்னு சொல்லி எங்களை வீட்டுக்கு அனுப்பினா எங்க போய் நிக்கிறது? திரும்ப 25 இன்னைக்கு நாளைக்கு 80% மழை வீழ்ச்சி காட்டுது. அப்ப திரும்ப அங்க இருந்து நாங்க ஒடியாரதா? இதுக்கான கேள்வி அரசு சீக்கிரம் எடுக்கணும். அதுக்கு நம்மளுடைய ஒற்றுமை மிக அவசியம். ஒற்றுமை இன்னைக்கு இந்த ஆர்ப்பாட்டம் செய்யறதுக்கு ஒவ்வொரு உணர்வு வரணும். எனக்கு வலிக்குது இன்னும் ஒவ்வொருத்தர உணர்வு இதுல வரணும். வந்தாதான் போராடணும். ஒவ்வொரு வாரத்திலையும் தோணணும் நான் போராடணும். இவனுக்காக இல்லாட்டி இந்த 2 பிள்ளைக்காக என்ன பிள்ளைக்காக போராடணும். எனக்கு ஒரு வயசு பாப்பா இருக்கு, அவனுக்காக நான் போராடணும். அவனுக்கு நிரந்தரமா நம்மளும் அவனுக்கு இதே கதியில வந்து இந்த இடத்துல இருக்கக்கூடாது. அவன் நிரந்தரமா வாழணும். அதுக்கான வழியை நம்ம தொடர்ந்து இந்த போராட்டம் மூலம் பெற்றலாம்னு நான் நினைக்கிறேன். தொடர்ந்து இனி வரும் கால ஒற்றுமையா அடுத்த போராட்டங்கள் மூலமா இந்த அரசிடம் இருந்ததுல எல்லா விதமான போராட்டங்கள் வெற்றி அடையணும்னு கேட்கிறேன். அது கோயில் கமிட்டி மூலமா தான் நம்ம வந்து தஞ்சை அடைஞ்சு இருந்தமே தவிர அரசாங்கத்தால முடிவெடுத்து சொல்லல. இங்க வந்து நம்மள போயிட்டு கோயில் மண்டபத்துல இருங்கணும். அரசாங்கத்தாலே எந்த உதவி செய்யல. எல்லாமே செஞ்சது கோயில் மெம்பர்ஸ் மட்டும்தான். இனியும் நம்ம போயிட்டு நம்ம உரிமைக்காக போராடாம நம்ம வீட்டுக்காக நம்ம சொந்த பிரச்சனைக்காக போராடுறோம். இது எல்லாத்துக்கும் ஒத்துழைப்பு வேணும்னு நான் வேண்டிக்கிறேன். அதாவது பல புரளிகளை கிளப்புவாங்க, யார்கிட்ட பேச்சே கேட்காதீங்க. நம்ம உரிமைக்காக போராடுறோம். எல்லார் வீட்லயும் சின்ன சின்ன பிள்ளைங்க இருக்கு. நமக்கு இன்னைக்கு நான் வந்த நிலைமை நாளைக்கு நம்மோட சந்ததியினர் அவங்களோட சந்ததியினருக்கு வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த போராட்டம். எல்லாருமே வெற்றிகரமா முடிக்க வரைக்கும் உங்க ஒத்துழைப்பு வேணும்னு நாங்க வேண்டிக்கிறோம். சின்ன சின்ன பிள்ளைங்க மட்டும் இல்ல, நம்ம எல்லாத்துக்கும் அந்த பிரச்சனை தான். வயசு போனவங்க வச்சிருக்கோம், அங்கசைவுகள் அசையாதவங்க இருக்காங்க. அப்படிப்பட்டவங்களை வச்சுக்கிட்டு தான் நம்ம அந்த கொங்கோடியால போயிட்டு இருக்கணும்னு சொல்றாங்க. அதுக்காக நம்ம எல்லாரும் போராடுற இந்த போராட்டம் வந்து நல்ல ஒரு வெற்றியை காணணும்னு சொன்னா நம்ம எல்லாம் ஒத்துமையா போராடணும். அதுக்கு உங்கள்கிட்ட ஒத்துழைப்பு வேணும்னு நான் வேண்டிக்கிறேன். எங்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் தாங்கன்னு அந்த உயிருக்கான உத்தரவாதம் அவர் கொடுக்க மாட்டேன்ட்டாரு. எங்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லாம தான் இன்னைக்கு நாங்க கொங்கோடியா மத்திய பிரிவுல போயிட்டு வாழ்றோம். எங்களுடைய தோட்டங்கள் போயிடுச்சு, எங்களுடைய மரக்கறி போயிடுச்சு. நாங்க இந்த இடத்துல வந்து போராடல. மரக்கறி ஒண்ணு போனா இன்னொரு மரக்கறியை நாங்க எடுத்துக்கலாம் போட்டு. எங்களுடைய உயிர் போனா அது மீட்க ஒரு முறையும் அந்த உயிர் வராது. போன உயிர் போனதுதான்.
சந்திரகாந்த் எஸ்கர் டிவிஷன்ல 4 உயிர் போனுச்சு. அந்த உயிருக்கான ஒரு அந்த 3 மரணங்களை கூட இன்னும் கண்டுபிடிக்க முடியல. அந்த மாதிரி நிலைமையில தான் இருக்கிறாங்க. எங்களுடைய உயிருக்கு இன்ன வரையிலும் உத்தரவாதம் கிடைக்கல. ஆனா எங்களை வேலைக்கு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நாங்க வேலைக்கு போறோம், வேலைக்கு போயிட்டு காலை எடுத்து வைக்கிறோம். எங்க உயிருக்கு ஏதாவது ஒரு ஆபத்து நடந்தா அரசாங்கம் கட்டாயம் பொறுப்பு சொல்லி ஆகணும். என்கிட்ட எங்களோட உயிருக்கு உத்தரவாதம் இல்லை தானே, அதனால அரசாங்கம் கட்டாயம் எங்களுடைய உயிருக்கு பொறுப்பு சொல்லி ஆகணும். எங்களுக்காக வந்து நாங்க இந்த இடத்துல நிக்கல, எங்க பிள்ளைகளுக்காக நாங்க வந்து நிக்கிறோம். நாங்க வந்து இந்த இடத்துல எங்க பிள்ளைகள் வந்து நிக்க கூடாது அப்படிங்கறதுக்காக தான் நாங்க நிக்கிறோம். அதனால வேண்டி அரசாங்கம் எங்க உயிர்களுக்கு ஏதோ எங்க பிள்ளைகளுக்கு ஏதோ ஸ்கூல் போயிட்டு வர்ற நேரம் ரோட்டுகள் சரியாக ரோட்டுகள் இல்லை, எது நடந்தாலும் அரசாங்கம் கட்டாயம் எங்களுக்கு பொறுப்பு சொல்லி ஆகணும். அது மட்டும் இல்லாம நாங்க அன்னைக்கு 26ஆம் தேதி ஏற்பட்ட பாரிய மண் சரிவுனால 27ஆம் தேதி ஏற்பட்ட பாரிய மண் சரிவுல நாங்க பாதிச்சப்ப எங்களை அங்க இருந்து பாதுகாப்பு படையினர் கூட வந்து மீட்கல. நாங்க கிட்டத்தட்ட ஒரு 20 கால் பண்ணியிருப்போம், 20க்கும் மேற்பட்ட கால். அதுக்கு பிறகும் ஒருத்த கூட வரல. அந்த நம்பிக்கை இல்லாத உடைச்சு இங்க கொண்டுட்டு வந்துட்டாங்க எங்களை. சரியா, இப்ப நாங்க ரோட்டுக்கு வர்ற நிலைமை வந்துருச்சு. எங்களை இப்படி கொண்டுட்டு வர வச்சது அரசாங்கம். சரியா, நாங்க இப்படி இனி சரி நல்ல தீர்வு கிடைக்கும்னு நம்பி இந்த போராட்டத்துல இறங்கி இருக்கோம். அன்னைக்கு தான் எங்களுக்கு ஒரு முடிவு சொல்ல வரல ஒருத்தரும். இனி சரி வாங்க, இனி சரி முன் வாங்க எங்களுக்காக ஒரு நல்லது சொல்ல. ஏன்னா சின்ன கை குழந்தை, பிரெக்னன்ட் ஆக்கள், வயசு போனவங்க எல்லாரும் இருக்காங்க அந்த ஊர்ல. நாங்க திருப்பி போய் எப்படி எந்த உத்தரவாதத்துல அதுல இருக்குது? அதுக்கு நீங்க ஒரு உதவி செஞ்சாகணும், முன் வந்து ஆகணும். இனி நீங்க வார வரைக்கும் இந்த போராட்டம் தொடருவோமா இல்லையா? இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் நேரத்தோட காட்டியிருப்போம். எங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு கோயிலில் வந்து தங்க வைக்கப்பட்டிருக்கிறது. ஸோ அந்த இடத்துல வந்து பெரிய அளவில் வந்து ஆர்ப்பாட்டம் நடந்தது. நிறைய பேர் வந்து அந்த இடத்துல கலந்து கொண்டு செய்திருந்தவங்க. நாங்கள் வந்து கொஞ்சம் வாரத்துக்கு லேட் ஆகி தான் வந்து ஏன்னா மழை அந்த மலைக்குள்ளேயும் வந்து அவங்க போராட்டம் நடத்திக்காங்க. அதை தாண்டி வந்து அவங்களோட ஊருக்கு முன்னுக்கு இப்போ வந்து நிற்கிறாங்க. ஸோ அவங்களோட பிரச்சனை சம்மந்தமாக கேட்போம். சொல்லுங்க அக்கா. வந்து நூறலியா பிரதேசத்தில் கந்தப்படை தொங்கோடியா மத்திய பிரிவில் வந்து கிடைக்கிறோம். கடந்த 35 நாளாக போன மாதம் 27ஆம் தேதி பாரிய மண்சரிவு வந்து அனைத்துக்குனால பாதிக்கப்பட்டு ரோட்லலாம் நாங்கள் போக முடியாமல் போய் அந்த மண்டபத்தில் இருந்தோம். மண்டபத்தில் ஸ்ரீநார் கோயில் மண்டபத்துக்கு நாங்கள் தங்கியிருந்தோம். 35 நாளாக அங்கே இருந்தோம். எங்களுக்கு 1ஆம் தேதி ஜனவரி 1ஆம் தேதி பகல் வந்து உங்களுக்கு எம்பிஆர் ரிப்போர்ட் வந்துருச்சு, உங்களுடைய வீட்டுக்கு நீங்கள் போகலாம். அப்படின்னா 75 மில்லிமீட்டர் மழை பெஞ்சா நீங்கள் வீட்டுகளில் இருக்கலாம், 100 மில்லிமீட்டர் மழை பெஞ்சா வெளியே கேம்புக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லி எங்களை 2ஆம் பட்சத்தில் தான் அனுப்பியிருக்காங்க. அப்படின்னு சொன்னால் நாங்கள் 100 மில்லிமீட்டர் மழை எப்படி நாங்கள் மழை வாங்கி வச்சுருக்குறோமா? எங்கள் ஒரு வீட்டுகள்லையும் மழை வாங்கி வச்சுருக்கோமா? இரவைக்கு 1 மணிக்கு மழை வந்துருச்சுன்னா நாங்கள் இரவைக்கு 1 மணிக்கு எங்களுக்கு போக இயலுமா? எங்களுக்கு வீடு வாசல் எல்லாம் உடஞ்சி அதுக்கான 20,000 ரூபா காசு எதுவுமே கிடைக்கல. வீட்டுக்கு முன்னுக்கு மண் நிறைஞ்சு கிடக்கு. அறவே குடிக்க தண்ணி இல்லை. நேற்று நாங்கள் வரும்போது ஒரு கேன் தண்ணி கொடுத்தாங்க மண்டபத்தில் உள்ளவங்க. அதை கொண்டு வந்து சுட வச்சு நாங்கள் சமைக்க கூட இல்லை, சுட வச்சு குடித்தோம். பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிருக்கிறாங்க. கலர் ட்ரெஸ்ஸில் ஒரு தொப்பி பென்சில் எடுத்துட்டு இவ்வளோ மழை காத்துலேயும் நாங்கள் இங்கேருந்து அனுப்பியிருக்கிறோம். சாப்பாடு கூட இல்லாமல் தான் அவங்களும் போயிருக்கிறாங்க. எங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாது. டிஎஸ் வந்து எம்பிஆர் ரிப்போர்ட்டை கொடுத்து 2ஆம் கட்ட நிலையில தான் இருக்குது. மழை 25 மில்லிமீட்டர் மழை பெஞ்சா இங்கே இருங்க, 100 மில்லிமீட்டருக்கு மழை பெஞ்சா வந்துருங்கிறாங்க. நேற்று நாங்கள் வந்ததுலேருந்து இது வரைக்கும் மழை தான். நாளைய தினம் வந்து 80 மில்லிமீட்டர் மழை இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி ஒரு மழை வந்து அந்த சூழ்நிலையில் நாங்கள் எங்கே போவோம், எப்படி இருப்போம் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாமல் நாங்கள் இருக்கிறோம். இப்போ என்ன செய்கிறதுனே தெரியலை. அதனால தான் இந்த போராட்டத்துலேயும் நாங்கள் இறங்கணும். இன்றைக்கி ஒரு போராட்டம் செஞ்சுருக்கோம். இந்த போராட்டத்துலேயும் எங்களுக்கு எந்த ஒரு முடிவும் கிடைக்காட்டி திரும்ப நாங்கள் அந்த போராட்டத்துக்கு தான் இறங்குவோம். நாங்கள் இவ்வளோ நாளாக பொறுமையாக இருந்தோம், எங்களுக்கு ஏதோ ஒரு நல்ல பதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எதுவுமே கிடைக்கல. அதனால இன்றைக்கி நாங்கள் போராட்டத்தில் இறங்கியிருக்கோம். இதுக்கு பிறகும் எங்களுக்கு எந்த முடிவும் கிடைக்காட்டி நாங்கள் திரும்பி போராட்டத்தில் இறங்குவோம். ஏன்னு கேட்டால் எங்கள் விட்டு சூழ்நிலை எப்படி அமைஞ்சிருச்சு, எங்களோட பிள்ளைங்க விட்டு எதிர்காலம் எங்கே போகுங்கிறது எங்களுக்கு தெரியாமல் இருக்குது. நாங்கள் இருந்த அதே இடத்துக்கு தான் எங்கள் பிள்ளைங்களுக்கு போகணுமா? அரசாங்கத்துக்கு தீர்ப்பு இதுதானா, முடிவு இதுதானா அப்படின்னு இருக்கக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் நாங்கள் அந்த போராட்டத்தில் இறங்கியிருக்கோம். நாங்கள் இருந்த நிலைமை எங்கள் பிள்ளைங்க சந்திக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக. இப்போ எத்தனை குடும்பம் திரும்ப வந்து இந்த இடத்துல போக சொல்லியிருக்காங்க? எல்லா குடும்பம் இப்போ நீங்கள் எல்லாரும் திரும்ப இந்த இடத்துல இருக்கிறீங்க. எல்லாத்தையும் போக சொல்லித்தான் இப்போ எம்பிஆர் ரிப்போர்ட்டில் மத்தியம அவதானம் அப்படின்னு சொல்லித்தான் நமக்கு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ ரோடு உள்ள ஒன்றும் இல்லை, தண்ணி உள்ள மத்திய அவதானம்னா 75 மில்லிமீட்டருக்கு மேலே மழை பெஞ்சால் நீங்கள் போயிட்டு பாதுகாப்பான இடத்துக்கு போங்க.
அப்படின்னு சொல்லி. அது எப்படி நீங்கள் வந்து கண்டுபிடிப்பீங்க திடீர்னு? அதுக்கான நம்ம கிராம நிலதாரிகிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, மலைமானி ஃபிட் பண்ணுவோம், எப்போ ஃபிட் பண்ணுவீங்க, அது யார்கிட்ட கேட்கணும், அது ஏஜிக்கிட்ட தான் கேட்கணும், எங்களுக்கு அதுக்கு முடிவு தர இயலாது அப்படிங்கிற பதிலாக சொல்கிறோம். அதுக்காக தான் நாங்கள் இன்றைய தினம் அந்த ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செஞ்சோம். தொடர்ந்து நாங்கள் அரசுக்கு அழுத்தம் கொடுத்துக்கிட்டு தான் இருப்போம். அரசு கௌரவ ஜனாதிபதிக்கு சொல்கிறோம் என்ன கேட்டால், இப்படி ஒரு நிலைமையில் அந்த ஆக்களை கொண்டாந்து வச்சுக்கிட்டு நாங்கள் இப்படி இருக்கிறது என்னத்துக்கு எப்படி சாத்தியப்படுங்கிறது முக்கியம். எல்லாத்துக்கும் சின்ன பிள்ளைகள் இருக்காங்க. சரியான நீங்கள் வரும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு, ரோடே பிரச்சனை தான். இப்போ நாளைக்கு 80 100 மில்லிமீட்டர் மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கான். அப்போ திரும்ப நாங்கள் நாளைய தினம் இங்கேருந்து எங்களுக்கு கேம்ப்கோ இல்லை இது டாமுக்கு போகிறதுக்கான வசதி இருக்குமா? நைட்டு 12 மணிக்கு பேஞ்சால் அந்த மழைக்கு அதுக்கான நாங்கள் பதில் சொல்ல இயலுமா? அது இதுலேருந்து தாண்டி போகிறதுக்கு எங்களுக்கு வசதி இருக்குமா? அவங்க இந்த அரசாங்கம் செஞ்சு தருமா அந்த வசதியை? இல்லை எங்களுக்கு இந்த மழை பெய்யுது, மலைமானி இருந்தால் தான் 30% 100% மழை 120 150 மழை வச்சு பெய்யும் அப்படிங்கிறத நாங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது? எங்களுக்கு அதை பற்றி தெரியாது தானே. எல்லாத்துக்கும் ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருந்தாப்புல அதுலேயும் கண்டுபிடிக்க இயலாது தானே. இதுக்கு ஒரு தீர்வு சரியாக கிடைக்கலன்னா நாங்கள் மேலும் ஆர்ப்பாட்டம் செய்கிறதுக்கான வழிகள் நிறைய இருக்குது. இதுக்கு என்ன தீர்வுன்னு ஜனாதிபதி அவர்கள் தான் எங்களுக்கு பதில் சொல்லணும். சரி, எப்போ உங்களை சரியா இந்த இடத்துக்கு வந்து போக சொன்னாங்க திரும்ப? ஜனவரி 1ஆம் தேதி. உண்மையிலே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் நேரத்தோட வந்து இந்த இடத்துல பாக்கிகள் வந்து திரும்ப அந்த இடத்துல போய் எப்படி இருக்கிறேன்னு வந்து சொல்லலை. ஏன்னா அவ்வளோ மோசமாக இருந்தது. வந்து இப்போ கூட மழை பெஞ்ச ஒன்று இருக்குது, எங்களுக்கு நிற்கிறதுக்கு வந்து பயமாக இருக்குது. ஏன்னா சம்டைம் திடீரெண்டு மழை கூடும்னு சொல்லி சொன்னால் திரும்ப மனுஷரி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து மேலெல்லாம் வந்து வெடிச்சிருக்குன்னு சொல்லி சொன்னீங்களே, நிறைய வெடிப்புகள் இருக்குது. இங்கே பார்த்தாலும் வெடிப்பு மேற்பக்கமும் இருக்குது, இங்கிட்டு பார்த்தாலும் நீங்கள் ஆல்ரெடி முன்னே போட்டிருப்பீங்க அந்த விஷயம்லாம். அதுலேயும் நிறைய வெடிப்பு இருக்குது. பயந்து தான் இப்போ இந்த ஆக்கள் இருப்பாங்க. நைட்டு தூங்கலுமா இந்த மலைக்கே நீ ஒரு வெடித்து வந்து மூடுனா என்ன செய்கிறது? ஒரு உயிருக்கு உத்தரவாதமே இல்லாமல் போச்சு. சாதாரணமாக சொல்லிட்டாங்க, நீங்கள் மத்திய அவதானத்தில் போயிட்டு இருங்க, வரும் அல்லது வராது, இப்படி ஒரு பதில் வந்து தான் கிடச்சிருக்கு. மத்திய அவதானமும் கூட எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ இதுக்கு தீர்வு யார் கொடுக்க போகிறதுன்னு எங்களுக்கு தெரியல. இன்னும் இந்த மக்கள் எப்படி இதுலேருந்து மேலே வர்றதுங்கிறது மிகப்பெரிய சவாலுக்கான விஷயமா இருக்குது. 200 வருஷமாக ஏமாற்றப்பட்ட மக்களை அடிமையாக கொண்டு வந்து எங்களை அடிமைப்படுத்தி இந்த தொழிலை வச்சு ரத்தத்தை உறிஞ்சி தேலை அன்றைக்கி ஒரு இலங்கையில் அந்நிய செலவாணியை கூடுதலாக கொண்டு வந்து இலங்கை மக்கள் மலையக மக்கள் தான் அதில் பெரும் பங்கு காட்டியிருக்காங்க. அவங்களுக்கு இன்னமும் ஒரு தீர்க்கமான முடிவை கொடுக்காத அரசாங்கம் என்ன செய்ய போகிறதுன்னு எங்களுக்கு தெரியல. ரொம்ப பின்வாங்கப்பட்டிருக்கு. இப்போ உங்களுக்கு வந்து தெரியுதா இது வந்து சரியா ஜனாதிபதி கணக்கு போய் உங்களோட இந்த கேள்வியெல்லாம் வந்து பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரியுதா? உங்களுக்கு தெரியுமா? வந்து இதுவரைக்கும் இன்னைக்கு தானே ஆரம்பிச்சிருக்கோம். அன்னைக்கு கௌரவ பிரதி அமைச்சர் வந்து எல்லா வெடிப்பெல்லாம் காட்டி தான் அவரை திருவிழில் தான் கொண்டு வந்தாங்க. பிரதி அமைச்சர் அவரை தோட்ட உட்கட்டம் பிரதி அமைச்சர் கொண்டு வந்து எல்லாத்தையும் காமிச்சு தான் போகணும். அது வரைக்கும் ஜனாதிபதிக்கு இந்த விஷயம் போயிருக்கா அப்படிங்கிறது இதுவரையும் எங்களுக்கு தெரியாது. இது வரைக்கும் போயிருக்கான்ட்டு ஜனாதிபதி இப்படி ஒரு ஊர் இருக்கதாக ஜனாதிபதிக்கு தெரியுமான்னு கூட எங்களுக்கு தெரியாது. எனக்கு கேட்டால் மலையக மக்கள் எல்லாம் உழைச்சி கொடுத்துருக்கோம். இந்த கவர்மெண்ட்டுக்கு தான் அவ்வளோவும் செஞ்சுருக்கோம். அரசாங்கத்துக்கு தானே நாங்கள் உழைச்சி கொடுக்குறோம். அரசாங்கம் மூலியமாக எங்களுக்கு ஒரு பதில் கொடுக்காட்டி இருந்து வேலை இல்லையா அவங்க? இப்போ இதில் நிற்கிற எல்லாருமே நீங்கள் சொந்த வீட்டில் இருக்கீங்க. முன்னொரு தடவை வந்த கைக்கு எம்பிஆர் ரிப்போர்ட்டே கொடுத்தாங்க, ரெட் மார்க்கில் தான் கொடுத்தாங்க. இந்த மாதிரிக்கே இதிலே தங்க முடியாது யாருமே, எல்லாம் இதிலேருந்து நாங்கள் வீடெல்லாம் அமைச்சு தாரோன்னு சொல்லி தான் வெளியில் அனுப்புகிறாங்க. இந்த முறைக்கு இது வந்திருக்குது. இல்லை, நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது, நீங்கள் எல்லாம் அவங்களோட இடத்துக்கு போங்கன்னு சொல்லி நாங்கள் அந்த நேரமும் வெல்பேக்கிட்டே கேட்ட கிராம சேவைகிட்ட அவங்ககிட்டையும் கேட்டோம். நீங்கள் போக சொல்கிறீங்க, அந்த நேரத்துக்கு 25,000 காசும் தாரேன்னு சொன்னீங்க, எல்லாம் துப்பராக்கிட்டு ஒரு வாரம் சென்று நீங்கள் எல்லாம் போங்கன்னு சொல்லி. அதுக்கு வந்து 30ஆம் தேதியோட அந்த ஃபார்ம் எல்லாம் முடிஞ்சிச்சு. இனி இதுக்கு மேலே எங்களால் நிரப்ப கூட முடியாது அப்படின்னு அங்கே நாங்கள் கோயிலில் அந்த விநாயகர் கோயிலில் இருக்கையிலே சொல்லிட்டாங்க. இப்போ வந்து எங்களுக்கு நேற்று வந்து அன்றைக்கி பணியை வந்து இறங்கி போய்க்கல, ஒரு கோவா தோட்டத்தூளுக்கு தான் இறங்கி போகணும். அது இங்கே உள்ள கோயில் தோட்டம், அந்த தோட்டத்தூளுக்கு தான் இறங்கி போகிறோம். மற்றபடிக்கு நைட்டுக்கு இப்போ மழை வந்துருச்சுன்னு சொன்னால் எங்களால் உயிர் தப்பிச்சு மேலே வர இயலாது. ஏன்னு கேட்டால் அந்த அளவுக்கு தான் வீடெல்லாம் வெடிச்சு அந்த செவரெல்லாம் புலந்து தான் இருக்குது. அந்த ஃபோட்டோ எல்லாமே அவங்களுக்கு காட்டணும். அவங்களுக்கு காட்டியும் அப்பயும் சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் அங்கே தான் போயிட்டு இருங்க அப்படின்னு சொல்லி. நாங்கள் சொன்ன இந்த எம்பிஆர் ரிப்போர்ட்டில் வந்து எங்களுக்கு டவுட் இருக்குது. எங்களுக்கு 23 வருஷத்துக்கு முன்னுக்கு வந்து ஒரு கிளாக்கரோட வீடு இடிஞ்சு அதில் வந்து உயிர் போயிடுச்சு. அந்த பொடியங்களாம் எங்களால் காப்பாற்றிக்க கூட முடியலை, உயிர் போயிட்டு. அதைத்தான் வந்து இன்னைக்கு வந்து கோயிலுக்கு தோட்டமாக கொடுத்துருக்குது. அப்போ இந்த முறை வரைக்கும் அதில் ஒன்றுமே உயிர் சேதம் ஆகாது, இந்த ரிப்போர்ட் நல்லா இருக்குது, நீங்கள் போங்கன்னு சொல்கிறாங்க. அது எப்படி முன்னுக்கு வந்து ரிப்போர்ட்டில் வந்து ரெட் மார்க்கில் வந்துட்டு இப்போ வந்து ரெட் மார்க் இல்லை நீங்கள் போகலான்னு சொல்கிறாங்க? ஐயோ கடவுள், நாங்கள் போன தடவை போய் காட்டியிருந்தேன் அந்த வீடியோவில் வந்து பெரிய பாலம் அந்த இடத்துல வெடிச்சிருந்தது, அந்த வெடிச்சிருந்தது. ஸோ இந்த சிச்சுவேஷனில் வந்து எப்படி திரும்ப அதே இடத்துல வந்து போய் இருக்கிறன்றது எனக்கு தெரியல. இப்போ எனக்கு இப்போ அண்ணாண்டு சொன்னார் வந்து இந்த 25,000 காசு கொடுக்குற ஃபோம் வந்து முடிஞ்சுன்னு சொன்னாங்களா? தகவல் இப்போ என்ன விட்டு வீடு இடிஞ்சது இன்னும் நல்ல கூட இல்லை மண்ணு பணம் காட்டலாம்.
எனக்கு 20,000 கொடுத்தா தான் நான் இங்கே வரலாம். நான் ஒரு உறவினர் வீட்டில் இருக்கேன்னு வைங்களே, எனக்கு உறவினர் வீட்டில் இருக்கிறதுக்கான கொடுப்பனவும் இல்லை. நான் டோமில் இருக்கல, அதான் உண்மையான விஷயம். நான் என் பிள்ளைகள் இது நலன் கருதி நான் உறவினர் வீட்டில் இருக்கேன். எங்களை போங்கன்னு சொல்லி அந்த அன்னைக்கு அறிவித்தல் பண்ண இந்த 20,000 போகும் நிரப்பி இந்த 20,000 இன்னும் கிடைக்கல. என் வீடு இன்னும் மண்ணு நஞ்சு தான் இருக்குது. நீங்கள் எப்படி வேணாலும் பார்க்கலாம். 25,000 அந்த 10,000 முதல் கட்ட ஒன்றுமே கிடைக்கல. இது வரைக்கும் ஒன்றுமே கிடைக்கல. எதுவுமே கிடைக்கல. எல்லாம் வந்து பார்த்துட்டு தான் போறாங்க. எங்களுக்கு எதுவுமே கிடைக்கல. 25,000 இன்னும் காசு கூட எங்களுக்கு அந்த ஃபார்ம் கூட கிடைக்கல. என்ன சொல்ற அந்த ஃபார்ம் வந்து ஃபில்அப் பண்ணவே இல்லை. நீங்கள் இன்னும் தகவல் கேட்டா 1ஆம் தேதி வந்து கிராமசேகர் வந்த பிறகு அவர் சொன்னார், எம்பிஆர் ரிப்போர்ட்டெல்லாம் பார்த்துட்டு சொல்லிட்டாரு, நீங்கள் எல்லாம் போகலாம் அப்படின்னு சொல்லி அறிவுள்ள தான் எல்லாத்தையும் போக சொன்னார். கொங்குடியா மெடிடேஷன் அவ்வளோ பேர் 150 குடும்பம் வைங்களே, அவ்வளோ பேர்த்தையும் போக சொல்லிட்டாங்க. அப்புறம் ஒரு சிலர் வந்து என்ன கேட்டால் அந்த ஏரியாவுக்கு வந்து மேலே போகல, பால் ஒன்றில் போகிறதுக்கு. ஆமாம். அப்போ அவங்க சொல்லிட்டாங்க, அவங்க ஒரு 26 குடும்பம் மட்டும் நீங்கள் இங்கே இருங்க, மற்றவங்களாம் இன்னைக்கு சரி நாளைக்கு காலையில் நீங்கள் போகிறதுக்கு ஆயத்தமாயிருங்கன்னு சொல்லி தான் சொன்னார். இப்போ என்னன்னு கேட்டால் நமக்கு வந்து இப்போ ஸ்டேட் கிராம அந்த வெல்ஃபேர் அவங்களாம் இருக்காங்க தானே. இப்போ இன்னொன்று அவங்களோட வீடுகள் வந்து சுத்தப்படுத்தியிருக்காங்களா ஒன்றும் என்ன தகவலும் தெரியாது. தெரியாமல் அவங்கள போக சொல்லிட்டாங்கன்னா அவங்க வந்து வீட்டுகள் எப்படி இருப்பாங்க, வீடுகள் சுத்தப்படுத்தணும். இதில் யாரோ ஒரு ஆள் வந்து சொன்னார், வந்து ஒருத்தவங்களோட வீடே வந்து இல்லையா, ஆனால் வந்து அந்த வீட்டில் உயிருக்கு சொன்னான்னு சொல்லி. உண்மையாது வேற பகுதியில் இங்கே இல்லை. அப்போ அப்படிங்கிற நேரத்தில் அப்போ நமக்கு கிராம சைட்டாக கதைச்சோம். இப்போ திடீர்னு நீங்கள் போக சொல்கிறீங்கன்னா எங்களுக்கு ஒரு அவகாசம் கொடுங்க, நாங்கள் இருந்து வீடுகளை செஞ்சுக்கிட்டு அதுக்கு பிறகு நாங்கள் போகிறதுக்கான ஏற்பாடு செய்கிறோம்னு சொல்லி சொன்னோம். என்ன சொன்னாங்க? அவர் சொன்னார், நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சீக்கிரம் போகணும்னு சொல்லி தான் எங்களை சொன்னாங்க. எனக்கு கேட்டால் கவர்மெண்டாலும் அப்படி ஒன்றும் இல்லை, ஹோமில் இருந்தால் கட்டாயம் போயாகணும்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் இருந்தால் மண்டபத்தில் இருந்தால் சரியா. நான் திரும்ப வந்து இந்த இடத்தை வந்து சரியா மென்ஷன் பண்ணுறேன்னு ஒரு சொல்லுங்க. நான் அந்த இடத்துல பேர் நுவரெலியா பிரதேசம், கந்தப்பள்ளி பிரதேசம், நுவரெலியா மாவட்டம், கொங்குடியா தாமரவள்ளி தோட்டம். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க யாராச்சும் உண்மையிலே வந்து கவலையாக இருக்கேன்டா, இன்னும் அந்த 10,000 ரூபாயிலேருந்து ஒரு சலுகையும் அரசாங்கத்தால் கொடுக்கப்பட்ட ஒரு சலுகையும் இன்னும் ஒருத்தருக்குமே கிடைக்கல. மொத்தம் எத்தனை குடும்பம் இதில்? 120 குடும்பத்துக்கும் கிடைக்கல, ஒருத்தரும் கிடைக்கல. அதில் சில பேர் வீடு இல்லாமல் போயிருக்கு, சில பேர் வந்து என்ன சொல்கிறோம் வந்து அந்த இடத்துல போய் திரும்ப இருக்கல. அது வந்து எல்லாருமே கிட்டத்தட்ட நாங்கள் அதை போய் பார்த்துருப்போம். அந்த இடத்த வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா மழை சரிஞ்சு வந்த இடத்துக்கு பக்கத்தில் இருக்குது அப்படி அவ்வளவு வந்து. ஸோ அப்போ திரும்ப போய் அந்த இடத்துல இருக்குன்னு சொல்லி சொன்னால் அப்படி இருக்குது. எனக்கு வந்து தெரியலைன்னு சொல்லி இப்போ எங்களால் முடிஞ்சது இந்த வீடியோ மூலம் எடுத்து நாங்கள் வந்து போடுறோம். இப்போ நாங்கள் வந்து அரசாங்கத்தை எதிர்க்கையோ இல்லை மற்ற கட்டதுக்காக நாங்கள் இந்த வீடியோ கிரியேட் பண்ணலை. இந்த மக்களுக்கும் ஒரு நன்மை கிடைக்கட்டும்ன்றதான் எங்களோட நோக்கம். ஏன்னா இவங்களையும் நாங்கள் எங்களோட ஒருத்தவங்களை தான் பார்க்குறோம், எங்களோட சகோதரமாக தான் நாங்கள் வந்து பார்க்குறோம். உண்மையிலே இவங்களோட இந்த துயரம் வந்து ஜனாதிபதி பார்வைக்கு எடுத்து போவோம்னு சொல்லி சொன்னால் கட்டாயம் வந்து உங்களுக்கு ஒரு நன்மை நடக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் இந்த வீடியோ வந்து சேவன்றது மூலம் வந்து கண்டிப்பாக இந்த கிராமத்துக்கு வந்து நன்மை நடக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு தெரியுமா வந்து இப்போ வடமாகாணத்தில் தையிட்டியில் வந்துட்டு மக்கள் ஆர்ப்பாட்டம் பிடிச்சிருக்கிறது. சரி, பெரிய ஆர்ப்பாட்டம். அங்கே வந்து உண்மையில் அந்த போராட்டத்திற்கு வலு சேர்க்கறதுக்கு நிறைய மக்கள் வந்து ஆதரவு கொடுப்பாங்க. ஆனால் உங்களுடைய பக்கங்களில் போராட்டம்னு சொல்லி பார்த்தா இந்தந்த பகுதியை சேர்ந்தவங்களும் அவங்க மட்டும்தான் ஒன்று திரண்டு வந்து இந்த போராட்டத்தை மேற்கொள்றீங்க. ஸோ உங்களோட இந்த போராட்டம் பற்றி வந்து மற்ற யாராச்சும் சப்போர்ட்டிவ் பண்ணுறாங்களா, வெளியில இருந்து யாரு வந்து என்ன கருத்துக்கள் சொல்லிக் கொள்றாங்க? கருத்து இந்த போராட்டத்தை உடச்சி விடுறது தான் பார்க்குறாங்க தவிர சில அரசியல்வாதிகள் வந்து இந்த போராட்டத்துக்கு ஒற்றுமையை தர்றதா யாரும் இதுவரையும் இல்லை. மற்ற நம்மளோட சேர்ந்த தோட்ட தொழிலாளர்கள் சரி பொதுமக்களாக அவங்களையும் உடச்சி தான் வர்றாங்க. இன்னைக்கு ஒரு டாம்ல இருந்து அவங்கள போவேன்னு சொல்லி சொல்றாங்க தவிர எதுக்கு போவ நாங்க தமிழ் உரிமையை கேட்கறதுக்கு இவங்களை பயமுறுத்தி போவாங்க, உங்களை போலீஸா பிடிப்பாங்க அந்த மாதிரி உரிமையை கேட்க எந்த இடத்துலயும் பயப்பட தேவையில்ல தானே. அதைத்தான் கேட்டு அப்படியே தடுத்து நிறுத்துறாங்க. யாருக்கு ஒத்துழைப்பு இதுவரையும் எங்களுக்கு ஒத்துழைப்பு குறைவு தான். இனி எதிர்வரும் காலங்கள்ல நாங்க ஒத்துழைப்பை ட்ரை பண்ணலாம், பார்ப்போம். முயற்சி பார்த்தோம்னா அதுக்கு என்ன பலன் கிடைக்கும். கண்டிப்பா. என்ன சொன்ன உண்மையில் தையிட்டி எடுத்துக்கொண்டு பாத்தீங்கன்னு சொன்னால் அங்க வந்து உண்மையில் அது வந்து மக்களோட காணி, அங்க வந்துட்டு சட்டவிரோதமா வந்து விகாரிகளை வந்து கட்டுறீங்க, இதை வந்து விடுவீங்க அப்படி சொல்லித்தான் வந்து அங்க ஒரு ஆர்ப்பாட்டம் மேற்கொள்ளப்படுது. அது வந்து அவங்களோட நியாயத்திற்கான ஒரு ஆர்ப்பாட்டம் அங்க இருக்கு. அண்ட் உங்களுக்கு வந்து உங்கள்ட்ட இருக்கிற இடமே வந்து சேஃப் கிடையாது, அங்க இருக்கவே முடியாது. அதற்காக வேண்டி தான் நீங்க ஒரு ஆர்ப்பாட்டத்தை மேற்கொள்றீங்க. ஸோ இந்த டைம்லயும் வந்து உங்களுக்கு வந்து மிரட்டல்கள் விடுறதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு மனசாட்சியான ஒரு விஷயம் அப்படிங்கறத சொல்ல தெரியல. ஆனா உண்மையில எங்களோட ஒரு ஆசை, உண்மையில நீங்க ஒரு நியாயத்திற்காக நியாயமான ஒரு ஆர்ப்பாட்டத்தை மேற்கொள்றீங்க, அதாவது அகிம்சை வழியிலான ஒரு போராட்டத்தை வந்து மேற்கொள்றீங்க. இதுக்கு கண்டிப்பா வந்து பொதுமக்கள் பொதுஜனங்கள் எல்லாருமே வந்து வலு சேர்த்து ஆகணும். மேல அவங்களோட அடுத்தது வந்து அவங்களோட வாழ்க்கையை தாண்டி அவங்களோட பிள்ளைகளோட அவங்களோட சந்ததியோட வாழ்க்கையை தான் வந்து அவங்க எதிர்பார்த்து கொண்டிருக்காங்க. ஆகவே அடுத்து வரப்போற தலைமுறைகள், அதாவது மலையக தலைமுறைகள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா உண்மையில உயிருக்கு பயந்து வாழக்கூடாது. உங்களோட பிள்ளைகள் வந்து அப்பா என்னப்பா நீங்க இந்த ஒரு வாழ்க்கையை வந்து எங்களுக்கு தந்துட்டீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து கேட்கக்கூடாது. ஸோ அதுக்காமே உண்மையில உங்களால் முடிஞ்சது எங்களால் முடிஞ்சதெல்லாம் அகிம்சை வழியிலான ஒரு போராட்டம். உண்மையில ஜனாதிபதியோட பார்வைக்கு கொண்டு போய் சேர்க்கறது, உலக மக்களோட பார்வைக்கு கொண்டு போய் சேர்க்கறது, இதுதான் எங்களோட வாழ்க்கை, இதுதான் எங்கள் வாழ்க்கை தரம், இலங்கையோட ஒரு முதுகெலும்பா நாங்கள் இருக்கிறோமே தவிர எங்களுக்கு இன்னொரு சேவைகள் வந்து கிடைச்சிருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு வெளியுலகுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்.
அப்ப இன்னைக்கு வரைக்கும் வந்து இந்த அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டதுக்கு அப்புறமா வந்துட்டு அரசு கொடுப்பனவுகள் எதுவுமே உங்களுக்கு கிடைக்கல, எதுவுமே எந்த கொடுப்பனவும் இல்ல வரையும் கிடைக்கல. இது இனி ஒரு காலங்கள்ல கிடைக்குமாங்கிற சந்தேகம் தான். இனி வீட்டுக்கு தான் போயாச்சே, இனி எங்க கொடுப்பனவுங்கிற என்ன சொல்றாருன்னு கேட்டா சம்சாரி வீடு வந்து பகுதியில பாதிச்சு அப்படிகள் செவர்கள் இடிஞ்சு விழுந்தா அப்படி இருந்தா மட்டும்தான் அந்த காசு தரப்படும் சொல்லி சொல்றாங்க. அப்படின்னா வீட்டுகள் முன்னுகளுக்கு மண் வந்து கிடைஞ்சிருக்கலாம், அதுகளுக்கு துப்புரம் பண்றதுக்கான ஏற்பாடு செய்யணுமே. அப்ப அதுக்கான இது ஒண்ணுமே இல்ல. பகுதி அளவுல சேதங்கள் அடைஞ்சிருந்தா கூட அதை கிளீன் பண்றதுக்கான கொடுப்பனவுகள் கொடுக்கப்படுது. வீடு ரெண்டா வெடிச்சிருந்தோம், அதுல செவரு ஒரு சைடுக்கு கொண்டு இருந்தோம். பின்னுக்கு வாங்கி பெரிய வாங்கின்னு சொன்னா ஒரு 200 அடிக்கு போல உயரமான வாங்கி ஒன்னும் அதுல இறங்கி இருந்தோம். அதுலயும் உங்களை போட்டவங்க அவங்களுக்கு காட்டணும். காட்டி அவங்க சொல்றாங்க இதுல எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க இதுல சேஃபா இருக்கலாம்னு சொல்லி. வெடிச்சிருக்க வீடு வந்து அந்த மண்ணு கொஞ்சம் அந்த வாங்கி பள்ளத்துக்கு போ இன்னும் கொஞ்சம் தள்ளி போனா அந்த குடும்பம் அப்படியே ஆறுக்கு தான் போயிடுச்சு. அவங்களுக்குல தங்கவே இயலாது. கடந்த முறை உங்கள்ட்ட வீடியோ எடுக்கும்போது சொன்னேன் தானே, 12-14 வருஷம் ஆச்சு ஒரு எம்பிஆர் ரிப்போர்ட் சொன்னிச்சு இந்த குடும்பம் இங்க இருந்து வெளியே இருந்தேன். அதே எம்பிஆர் இப்ப சொல்லுது இந்த குடும்பம் அங்க போய் தங்கலாம் அப்படின்ட்டு. இது வந்து எந்த வித நேர்மையான விஷயம்னு தெரியல மக்களுக்கு சொல்றது. அதாவது இப்ப உங்களோட உயிரை வந்து உயிராவே பொருட்படுத்தலையா இங்க? நம்ம என்னன்னு கேட்டா இப்ப வந்து எம்பிஆர் ரிப்போர்ட் வந்து எடுத்தா தானே, எம்பிஆர் ரிப்போர்ட் வந்து சாதாரண இடத்துல போயிட்டு இருக்க சொல்லி சொல்றது வேற விஷயம். ஏற்கனவே பெரிய சிலி போயிட்டு 2 பக்கத்து நடுவுல போயிட்டு 2 பக்கத்து சிலி போன இடத்துலயே போயிட்டு இருக்கலாம்னு சொல்லி சொல்ற நேரத்துல இந்த எம்பிஆர் ரிப்போர்ட் மேலே எங்களுக்கு சந்தேகமா தான் இருக்குது. அதே நேரத்துல கௌரவ ஜனாதிபதி என்ன செய்யற, பார்லிமெண்ட்ல நிறைய சலுகைகள் இருக்கு, ஆளுகளுக்கு இப்படி செய்யணும், இந்த உதவி செய்யணும், இந்த உதவி செய்யணும் பார்லிமெண்ட் கதைக்கிறாரு. ஆனா அவர் ஒரு டீம் ஒன்று போட்டு இதே ஃபீல்டுக்கு இறங்கி டீம் ஒன்று போட்டு செஞ்சு பார்த்தாருன்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தாருன்னா சரி இதுல என்னன்னு இருக்கு தெரிஞ்சுங்க ஜனாதிபதிக்கு. ஏன்னு கேட்டால் அவர் ஜிஎஸ் மூலியமா அரசாங்க அதிகாரிகள் வராங்க, வந்து எங்களுக்கு எது சரி ஒன்று சொல்லிட்டு கொடுக்கறதுக்கு தயங்குறாங்க சில விஷயங்களை. அது எதுக்கு இப்படி செய்யறான்னு தெரியல. ஆனா ஜனாதிபதி நிறைய சலுகை கொடுத்துறா, இது வரைக்கும் எங்களுக்கு உண்மை கிடைக்க மாட்டேங்குது. இப்போ என்னன்னு சொல்றேன்னே தெரியல. அதாவது இது பாதுகாப்பு வளையம் கிடையாது, இது ஒரு ரெட் ஏரியா. இங்க எல்லாருக்குமே ரெட் ஏரியா கொடுத்தாச்சு. ஸோ வந்து ரெட் கார்டு கொடுத்து கூட வந்து இந்த ஏரியாவில் மறுபடியும் போய் இருங்கன்னு சொன்னாலும் எப்படி இருக்க முடியும்? நம்ம எப்படியும் உயிரை காப்பாற்றுறதுக்காக வெளியில ஓடித்தான் ஆகும். அதே மாதிரி தான் இந்த மக்களோட சிச்சுவேஷன். இப்போ இதை வந்து உலகறிய கண்டிப்பா செஞ்சே ஆகணும். என்ன சொன்னா உயிருக்கு பயந்து எத்தனை மணி நேரமும் தலைக்கு மேல கல்லை வச்சுட்டு தூங்குறதுன்றது வந்து முடியாத ஒரு விஷயம். இரவு போல கண் முடிச்சுட்டே இருக்க வேண்டியா இருக்கும். நம்மளோட பிள்ளைகள உயிருக்கு வந்து என்ன ஆகும் ஏது அப்படிங்கிறது எதுவுமே தெரியாது. ஸோ ஆனாலும் இந்த நிற்கிறதுக்குள்ளே நீங்கள் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையை வந்து எங்களால் வந்து உண்மையில் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது வெளி உலகிற்கு. நீங்கள் அவங்களோட வாழ்க்கை தரத்தை வந்து நீங்கள் ஒவ்வொரு காணொலிகளாக பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. ஆனால் அவங்களோட வாழ்க்கை தரம் உயர்றதுக்கு வந்து யாராச்சும் முன்னுக்கு வந்து குரல் கொடுப்பாங்களா இருந்தால் கண்டிப்பாக மலையக மக்களோட வாழ்க்கையை வந்து மாற்றப்படும். மக்கள் நல்லா இருக்கும், நல்லாவே நாங்கள் கதைக்கிறோம். இப்போ பாருங்க இங்கே ஆஃபீஸில் பங்களாவில் இருக்கு. இந்த பங்களாவில் நான் கதைக்கிற எடுத்துக்கோங்க, 5000 பேர் தங்கலாம். ஜான் தான் தோட்டம் செய்யறது. அந்த தோட்டத்தில் அடிக்கலாம், ஒரு 1000 குடிசை அடிக்கலாம். அவ்வளோ இருக்கு, வசதி இருக்கு. துறைக்கு போகிறதுக்கு மட்டும் ரோட்டு தேவை, மக்களுக்கு ஒன்றுமே தேவை இல்லை. இது தேவையா சார்? மக்கள் கதை அவனுக்கு தெரியாது, அவனுக்கு கண்ணு தெரியாது. கண்ணு அவிஞ்சு போச்சு, அவனுக்கு தேயிலையும் தூளும் மட்டும்தான் தேவை. அப்படியாப்பட்ட ஒரு துறை நமக்கு தேவையா? அவன் மனுஷனா? இப்போ அந்த பங்களாவில் 5000 பேர் தங்கலாம். ஜான் தான் தோட்டம் செய்கிறது, யார் குண்டானி விட்டு மச்சான் அந்த தோட்டத்தில் இவ்வளோ பேர் இருக்கலாம். நாங்கள் போயிட்டு அங்கேருந்து இங்கே இருந்துட்டு பிச்சை எடுத்துக்கிட்டே இவங்களுக்கு தேவையாது. இப்படியாப்பட்ட ஒரு தேவை நமக்கு தேவையா சொல்லுங்க? அரசாங்கத்தை நம்பியே வேலை இல்லைங்க. அது நம்புறத விட பிச்சை எடுக்கலாம். ஒரே வார்த்தை, அதை நம்புறத விட பிச்சை எடுக்கலாம். இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கம் வந்து நல்ல அரசாங்கம் தான் சொல்லப்படுது. தெரியும், நமக்கு நல்லாவே தெரியும். நல்ல அரசாங்கம். அவங்களால வந்து உங்களுக்கு அவங்ககிட்ட கொடுக்கறது எதுவுமே எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஓகே, கொடுக்குறாங்க, பட் இங்க கிடைக்குதுல. அதான் இங்க இருக்கக்கூடிய எல்லா பேரும் ஒரு கம்ப்ளைண்டா இருக்கு. அது கொடுத்தா கிடைக்கும், அதான் உண்மையான வார்த்தை. அப்படின்னு விஷயம் இருக்குது. எங்களுக்கு கடைசி நான் சொல்ற விஷயம்னா, எங்களை வந்து தேசிய இனமா இலங்கையில் அங்கீகரிச்சா மாத்திரம்தான் இந்த சலுகைலாம் கிடைக்குங்கிறது என்னோட நிலைப்பாடு. ஏன்னா இன்னொன்று எங்களை தேசிய இனமா அங்கீகரிக்கல தானே. இப்போ எந்த ஜனாதிபதி வந்தாலும் இதே ஒன்றுமே நம்ம இல்லை மலையக பார்லிமெண்ட் உறுப்பினருக்கு இதை அழுத்தம் கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க. 2 வார்த்தை பேசுகிறாங்க, 3 வார்த்தை பேசுகிறாங்க. அது இல்லை, இவங்களை தேசிய இனமாக அங்கீகரித்தா மாத்திரம்தான் சகல உரிமையும் கிடைக்கும் எங்களுக்குங்கிறதுல என்னோட நிலைப்பாடு. அப்படி கண்டிப்பாக உண்மையில். அப்போ இது வரைக்கும் அது கிடைக்குதோ கிடைக்கலையோ, எங்கள்கிட்ட 8000 கிலோ லீக்ஸ். ஓகே, 10 ஆள் போட்டு, ஆமாம் 8000 கிலோ லீக்ஸோடு போயிடுச்சு. எல்லாம் போயிடுச்சு. இது வரைக்கும் எதுவுமே எங்களுக்கு நடக்கலை. ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்களுடைய கோட்பாடுகளை வந்து இருக்கக்கூடியது. அவங்க என்ன வார்த்தைகளை வந்து உள்ளடக்கி இந்த ஒரு போராட்டத்தை வந்து மேற்கொள்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், பேரிடராய் வந்தாய்
வளம் பறித்தாய், வனம் பறித்தாய், வலிமை பறித்தாய், வாழ்க்கை பறித்தாய், உணவை பறித்தாய், உரிமை பறித்தாய், உழைப்பை பறித்தாய், உறவை பறித்தாய், நிம்மதி பறித்தாய், எம்மை கொன்று குவித்தாய், தாயகத்திலே அனாதையாக்கினாய், உணர்வுகளை மாத்திரம் விட்டு வைத்தாய், ஆனாலும் வீழ்வோம் என்று நினைத்தாயோ. இது வந்து கொங்கோடியா மத்திய பிரிவு தாமரைவள்ளி தோட்ட பொதுமக்கள் கந்தப்பளை. ஸோ இங்கே இருக்கக்கூடிய மக்களோட நிலைமைகள்லாம் வந்து இதுதான். உண்மையில என்ன சொல்கிறது, எப்போவுமே இங்கே இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் வந்து அவதியுற்று கொண்டு தான் இருக்கிறாங்க, அவங்களுடைய உரிமைகள் கேட்டுக்கொண்டு. உண்மையில் வடகிழக்கு பகுதியில் இப்போ வந்து ஒரு சுபிட்சமான ஒரு வாழ்க்கை ஓரளவுக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் அப்பப்போ அங்கங்கே வந்து சில போராட்டங்கள் மேற்கொண்டிருக்கிறாங்க. தங்களுடைய பிடிக்குள்ளே இருக்கக்கூடிய காணிகளை வந்து வெளியில் தர சொல்லி வந்து அங்கே உரிமைகள் கோரிக்கொண்டு போராட்டம் நடத்தி கொண்டிருக்கோம். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிறதுக்கு கூட இடம் இல்லாமல் இந்த ஒரு போராட்டத்தை வந்து மேற்கொண்டிருக்கிறாங்க. எங்களால் முடிஞ்சதெல்லாம் இவங்களுடைய நிலைமைகள், இவங்களுடைய வழிகள், இவங்களுடைய வேதனைகளை இதை வந்து உலகறிய செய்கிறது மட்டும்தான். ஆனால் இதற்கான தீர்வுகள் எல்லாம் உலக நாடுகள் அதே மாதிரி வந்து இலங்கை அரசாங்கம் தான் வந்து பெற்றுக் கொடுக்க வேணும். எங்களால் முடிஞ்சதெல்லாம் இவ்வளவு தான். ஸோ உண்மையில் எங்களால் எவ்வளோ தூரம் கொண்டு போய் சேர்க்க முடியுமோ உங்களுடைய நிலைகளை அவ்வளோ தூரம் கொண்டு போய் சேர்க்கிறோம். சரிங்களா? எங்களால் முடிஞ்சது நாங்கள் சொன்ன மாதிரியே வந்து ஒரு மாத காலமாக வந்து இந்த பகுதியில் என்ன நடந்தது ஏது நடந்தது அப்படி சொல்லி அலசி ஆராய்ஞ்சு பல வீடியோக்களை வந்து எங்களுடைய வலைவலி பக்கத்தில் வந்து நாங்கள் பதிவிட்டிருக்கிறோம். ஸோ உண்மையில் இவங்களோட வாழ்க்கை நிலைகளை வந்து தெரியாதவங்க தெரிஞ்சு கொள்ளணும் அப்படி சொன்னால் மேலதிக காணொலிகளை போய் பார்வையிடுங்க. ஒவ்வொரு நொடியும் வந்து எப்படியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. சாதாரணமான வெயில் டைம்ல கூட வந்து அட்டைப்பூச்சிகளுக்கு பயந்து வாழ வேண்டியதா இருக்கு. மற்ற மழை நேரங்களில் கூட வந்து தலைக்கு மேல இருந்து மண் சரிவு வருமா, மலைக்கற்கள் உருண்டு வருமா, வெள்ளப்பெருக்கு வருமா அப்படி சொல்லி நொடிக்கு நொடி பயந்த ஒரு வாழ்க்கையை தான் இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு மலையக மக்களும் வந்து வாழ்ந்து கொண்டிருக்காங்க. ஆகவே இவர்களுடைய வாழ்க்கை தரம் வந்து உயர்த்தப்பட வேணும் அப்படிங்கிறது இவங்களோட ஒரே கோரிக்கையா வந்திருக்கு. ஸோ இந்த ஒரு கோரிக்கை அரசாங்கத்தோட காதிற்கு போய் எட்டும் அப்படி சொல்லி நாங்கள் நம்பி இந்த ஒரு காணொலியை பொதுமக்கள் மத்தியில் நாங்கள் வந்து பப்ளிக் பண்ணிக்கொள்றோம். ஸோ நீங்க முடிஞ்ச அளவு வந்து செய்ய வேண்டிய ஒரே ஒரு உதவி, உண்மையில இந்த மக்களுடைய நிலைகள் உள்ளடங்கிய இந்த ஒரு காணொலியை வந்து அடுத்தவங்களுக்கு பகிர்ந்து அரசாங்கத்தோட கண்ணுக்கும் காதுக்கும் எட்டக்கூடிய அளவுக்கு வந்து இதை பகிர்ந்து கொள்ள வேண்டியது மட்டும் நான் வந்து. ஓகே, இப்போ நீங்கள் இந்த இடத்த பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இதுதான் அந்த மக்களோட இடம். நாங்கள் வந்து இதெல்லாம் வடிவாக வந்து தெளிவாக நேரத்தில் வந்து காணொலியில் வந்து காட்டியிருப்போம். அந்த ஜூம் பண்ணி காட்டாங்க அந்த மண் சரிவு வந்து இதை பாரு எப்படி இருக்குன்னு சொல்லி. அந்த அங்கால ஒரு பக்கம் மண் சரிவு, அடுத்த பக்கம் அங்கால இருக்குது, இஞ்சால பக்கம் அங்கால பக்கம், அங்கே 2 பக்கமும் மண் சரிவு. சரியோ, நடுவில் வந்து ஒரு 10 வீடு கிட்ட இருக்கும் போல், நடுவில் வந்து ஒரு 10 வீடு கிட்ட இருக்கும் போல் தெரியல. ஆனால் அதில் எத்தனை குடும்பம் இருக்கிறாங்கன்னு சொல்லி தெரியல. இந்த இருக்கிற பாருங்க, இதில் 2 சைடும் மண் சரி வந்துட்டு. இப்போ இவங்களை போய் இந்த இடத்துல திரும்ப இருக்க சொன்னால் எப்படி இருப்பாங்க எனக்கு தெரியல. நான் கூட இருக்க மாட்டேன். இப்போ எனக்கு வசதி இருந்தால் நான் ஓரளவு வந்து சாமானை வாங்கி கொண்டு மற்ற இடங்களுக்கு வந்து போகக்கூடிய மாதிரி வந்து இருக்கும். எல்லாத்தையும் வீடை அதை வாங்கி கொண்டு போகிறோம். இந்த மக்களுக்கு உண்மையிலே வந்து அந்த நிலைமையும் கூட இல்லை. ஸோ எப்படி வந்து இவங்களை வந்து இந்த இடத்துல தனியாக இருக்க விடுறேன் எனக்குன்னா தெரியல. கண்டிப்பாக வந்து உண்மையாக இவங்களுக்கான ஒரு தீர்வை பெற்றுக் கொடுத்தீங்கன்னா நம்மளும் ஒரு சந்தோஷமாக இருக்கும். என்ன சொல்கிறேன், ஓகே நம்மளால் ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு வந்து இந்த மக்களும் நம்மளை போல தான் எல்லாரும். ஸோ அவங்களும் சந்தோஷமாக இருக்காங்கன்னு சொல்லி நம்ம நினைப்போம். நீங்கள் வந்து வீடியோ பார்க்குறதாலேயோ இல்லை மற்ற விஷயங்களாலே வியூஸுக்காக செய்கிறாங்க அப்படி இப்படின்னு நீங்கள் யோசிக்க தேவை. எங்களால் முடிஞ்சது நாங்கள் இதை விட்டு நாங்கள் வேறு வீடியோவும் போய் எடுப்போம். அதான் எங்களால் முடிஞ்சது. ஆனால் எங்களோட உயிரையும் பணையம் வச்சு கொண்டு நாங்கள் இந்த இடத்துக்கு வந்து நாங்கள் இதை நாங்கள் எடுத்து போடுறோம்னு சொல்லி சொன்னால் இந்த மக்களுக்கு ஒரு நன்மை நடக்கணும் தான். இப்போ நாங்கள் இதே கிராம மக்களுக்கு வந்து நாளைக்கு ஒரு பெரிய விஷயம் மட்டும் செய்ய போகிறோம். நீங்கள் அதை நாளைய காணொலியில் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து இந்த இடத்துல வந்து ஆர்ப்பாட்டம் செஞ்சு விட்ருக்காங்க. காரணம் இதுவரைக்கும் ஒரு சலுகையோட உங்களுக்கு கிடைச்சதில்லை. 10,000 ரூபாயோ இல்லை 25,000 ஒன்றுமே வந்து கிடைச்சதில்லை. ஸோ உண்மையாக அந்த வீடியோ பார்க்குறவங்க இதுக்கு என்ன தீர்வுன்றதை வந்து கண்டிப்பாக முக்கியமான ஆட்களுக்கு வந்து சேவ் பண்ணுறது மூலம் அவங்க மூலம் வந்து இந்த பதிவு கிடைக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம்.